ஹலோ, வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு குட்டி யூனிவர்சல் ஃபேக்ட் பார்க்கலாமா? நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கூல் காலேஜெல்லாம் படிக்கும்போது நம்ம கையில் சுத்தமாக காசு இருக்காது. கொடுக்குற பாக்கெட் மணியும் சுத்தமாக எதுக்குமே பத்தாது. அப்பன்னு பார்த்து நம்ம கண்ணில் அழகழகாக இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் வேணுங்கிறதெல்லாம் சாப்பிடணும்னு தோணும். ஆனால் கையில் சுத்தமாக காசு இருக்காது. ஆனால் நமக்கு அப்போ தோணிட்டே இருக்கணும், அது வாங்கணும் இது வாங்கணும்னு. நம்ம அப்படியே படித்து முடித்து நல்ல வேலையில் பரவாயில்லாமல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா கையில் ஓரளவுக்கு காசு இருக்கும். ஆனால் நமக்கு அது இது வாங்கணும்னா என்னடா இது போய் வாங்கணுமா, இதுக்கு போய் இவ்வளோ செலவு பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ அப்படியே பாருங்கள், நம்ம ஏஜ் ஆக டேஸ் எப்படி மாறுது, நம்ம மைண்ட் செட் எப்படி மாறுது. ஸோ இதை தான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அப்போல்லாம் பானிபூரி, டோனட் இதெல்லாம் சாப்பிட்ணுன்னு தோணும். ஆனால் காசு இருக்காது. இப்போல்லாம் காசு இருக்குது, சாப்பிடணுன்னாலும் டயட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு, சுகர் கட்டு, நோ ஆயிலு இந்த வார்த்தையெல்லாம் கேட்டு நமக்கு சுத்தமாக அதை சாப்பிடவே தோணலை. ப்ளஸ் நம்ம மைண்ட் செட்டும் அப்படி இல்லை. அப்போ நம்ம எய்ம் வேறையாக இருந்துச்சு, இப்போது டோட்டலாக வேறையாக இருக்குது. ஸோ லைஃப் எவ்வளோ சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இதான் என் மைண்டில் ரொம்ப நாளாக ஓடிட்டு இருந்தது. சரி, நான் அப்படியே உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணலான்னு நினச்சி நான் சொன்னேன். மறக்காமல் உங்களுக்கும் அப்படி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் இது எங்கள் வீட்டில் உள்ள செடிகள். இதெல்லாம் வெறும் 10% தான். அவ்வளோ செடிகள் இருக்குது எங்கள் வீட்டில். வீடு இருக்க இடம் சின்னது, அதை சுற்றி இருக்க செடி தான் அவ்வளோ இடம். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் பிளான்ட்ஸ்னால் அவ்வளோ பிடிக்கும். அதுக்குன்னு அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவ்வளோ அதை மேனேஜ் பண்ணுவாங்க, க்ளீன் பண்ணுவாங்க, வாட்டர் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு 2 hours அதிலே சரியாக போயிடும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.